World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட செம்மல் திருமதி நிர்மலா அவர்கள் அவங்க பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் நிறுவன பெயர்களும் அதற்குண்டான தீர்வுகளும் அப்படிங்கிறதா. இது பார்த்தீங்கன்னா இந்த பெயர் அப்படிங்கிறத ராஜநிலை அடிப்படையை வச்சு அவங்க அந்த தொழில் நிறுவனத்துக்கு உண்டான பெயரை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச வராங்க. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோயம்புத்தூர் நிர்மலா. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த 5 குருமார்களையும் திருப்பதி பெருமாளையும் வணங்கி எனக்கு கொடுத்துள்ள தலைப்பான தொழில் நிறுவன பெயர்களும் அதற்கான தீர்வும் பற்றி பேச துவங்குகிறேன். ராஜநிலை கற்றுக் கொடுத்த ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கு சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவன பெயர்களில் நிறையா சூட்சமங்கள் இருக்குதுங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு நான் தொழில் மிக பிரம்மாண்டமாக செய்கிறேன், ஆனால் எனக்கு கடன் தான் எப்போவுமே கடைசியாக இறுதி வருடத்தில் பார்க்கும்போது கடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அவருடைய கம்பெனியுடைய நம்பர்ஸை நான் செக் பண்ணுறேன். அவர் செக் பண்ணும்போது கூட்டுத்தொகை 38 வருதுங்க. 38 வரும் பொழுது நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்கிற விஷயமும் கரெக்டு தான். கடன் தான் மிச்சங்கிறது தான் அதனுடைய இறுதியான விடை. அவருடைய கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா விகேவி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்தாபனத்தை நடத்திட்டு வர்றாரு. கடந்த 13 ஆண்டுகளாக நடத்திட்டு வர்றாரு. 13 ஆண்டுலேயும் அவரோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே காமிச்சிட்ருக்கு. அவர் என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர் ஜிஎஸ்டி எடுக்காமல் நடத்திட்டு வந்த கம்பெனி இனியும் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தவறாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறேன். விகேவி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி 38 இருந்ததை 32 இழந்ததை மீட்கக்கூடிய நம்பர் 32 அதை அமைச்சு கொடுக்குறேன். இந்த இயர் எண்டிங்கில் அவர் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னது கடன் இல்லாமல் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. இது வரைக்கும் அவர் இழந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 36 to 37% என்னால் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத சொன்னாருங்க. ரொம்ப அருமையான விஷயம் இது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர், பூஜா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தவறான நம்பர் இருந்ததை நான் கூட்டுத்தொகை எண்ணை ராஜநிலையில் அடிப்படையில் அமைச்சு கொடுத்து அவங்க வெற்றி பெற்றுட்டே வந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அம்பானியும் அதானியும் மாதிரி அதில் 2, அதாவது இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக எனக்கு கிடைச்ச அண்ணனும் தம்பியும். அண்ணனுடைய கம்பெனி பேர் அஜய் கேக்ஸ், தம்பியோட கம்பெனி பேர் சுஜய் கேக்ஸ். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு 7 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்குறாங்க. 7 ஆண்டுலேயும் அண்ணன் பார்த்தீங்கன்னா லாஸ் சந்திச்சுட்டே இருக்கிறாரு. லாஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறதுனா, ஒரு ஏதோ ஒரு அனுப்புகிறாரு அப்படின்னா அது லாஸில் தான் வருது அவருக்கு. ஆனால் இது அவர் மானிட்டர் பண்ணலை. அவர் இருக்கக்கூடிய அசட்ஸை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி தொழிலில் போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் சுஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ இது 2 பார்த்தீங்கன்னா நான் அவர் சொன்னோன்னே தம்பி இதே சேம் விஷயந்தான் பண்ணுறாரு, தொழில் தான் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வெற்றி கிடைக்கிது, எனக்கு மட்டும் எது பண்ணினாலும் அதில் ஒரு தோல்வி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அஜய் கேக்ஸ் அப்படிங்கிறது 18 கூட்டுத்தொகையில் வருதுங்க. இது என்ன அதோடைய விஷயம்னா எல்லாம் பால் அப்படிங்கிறது தான் 18ஆம் நம்பர். அதனால தான் அவருக்கு தோல்வி இருந்துகிட்டே இருந்ததுங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி சுஜய் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா 26 முடியுது. அப்போது காவிய சம்பத்து. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த பேர் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நிறுவனங்களில் மிகப்பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்கு. இது தெரியாமல் நாம் ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு தொழிலில் ஏன் நம்மளால் மேலே வர முடியல, எதனால் நமக்கு லாஸ் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இதில் முக்கியமாக அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும், அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்னன்னு பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம் அவருக்கு பெயர் அமைச்சு கொடுக்கணும். சும்மா நாம் ஏதோ ஒரு பெயரை வச்சு தொழில் ஆரம்பித்து நம்ம ஜெயிச்சிடலாங்கிற அடிப்படையில் நிறைய பேர் இன்றைக்கி பணத்தை லாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சில ரொம்ப வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு 4 நிறுவனங்களின் பெயர்களை நான் சொல்கிறேன். தி சென்னை சில்க்ஸ், இது பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 51 வருங்க. இது திடீர் முன்னேற்றம். அதே மாதிரி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இதில் பார்த்தீங்கன்னா 60 கூட்டு எண் வரும். இதில் விருத்தி உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இதில் 42ங்க லக்ஷ்மி கடாட்சம். இதில் நீங்கள் நான் சொல்கிற
நிறுவனங்களுடைய P&L உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வந்து ஒரு 2 மாதம் முன்பாக கோயம்புத்தூரில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு துணிக்கடை, அதாவது இந்த திருப்பூரில் இருக்குங்க, இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் தானே, கிராஸ்கட் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா துணிக்கடையிலையும் கூட்டம் வந்து குறைவாக இருக்குது. சிவா டெக்ஸ்டைல்ஸில் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தா அதோட கூட்டுத்தொகை 41. அற்புதமான கடாட்சம். ஸோ இவங்க வந்து தொழிலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தொழில் பெயர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாமே ராஜநிலையின் அடிப்படையில் அமைச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் தசா புத்திக்கு என்ன எண்ணு கூட்டு எண்ணில் வந்து பெயர் வச்சா ஜெயிக்க முடியும்னு அருகில் இருக்கக்கூடிய ராஜநிலை ஜோதிடரை அணுகி பெயர் வச்சு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ராஜநிலை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ராஜநிலை ஜோதிடரை அணுகுங்க. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சின்ன கண்டென்ட் தாங்க இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்குங்க. இது மருந்தில்லா மருத்துவம். இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சுகருக்காக நிறையா பணத்தை செலவு பண்ணி விரயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா, டைஜஷன் பண்ண முடியாமல் கிட்னி வந்து ரொம்ப கஷ்டப்படும். தொடர்ந்து சுகர் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் வந்து என்னோடய அனுபவத்தில் வேறு யாருக்கும் இல்லைங்க, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே நான் செஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பகிர்றேன். அந்த பாத அழுத்த சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி, அதாவது 64 நாடி நரமும் பாதங்களில் இருக்குது. அந்த பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை சிமுலேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்சுலின் வந்து தானாகவே சுரக்குதுங்கிறத என் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்கேனுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. மருந்து இல்லாமல் ஒரு வியாதியை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பாத அழுத்த சிகிச்சையில் இருக்குதுங்கிறத நான் கண்டுபிடிச்சதுனால நான் வந்து உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது. எனக்கு டீப் ஸ்லீப் வர்றதே இல்லை, எனக்கு மிட் நைட்டில் வந்து முழிப்பு வந்துட்டால் தூக்கமே வர்றதில்லை, பகல்லையும் தூக்கம் வரலை, நைட்லேயும் தூக்கம் வரலை, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு மெடிசன் எதுவுமே நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை மையத்தை வந்து நீங்கள் அணுகுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. இதில் வந்து சுகர் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட வியாதிகள் பெரால்டிக் கூட ரெடி ஆகுதுங்க. என்னோடய அனுபவத்தை தான் நான் இங்கே பகிர்றேன். நான் அந்த தொழிலும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போய் நான் வந்து ஸ்பெஷலாக அந்த வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்கூட ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியுது. அதனால் வந்து மருந்து வந்து சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோ இல்லை நிறுத்திக்கிட்டோ இந்த பாத அழுத்த சிகிச்சையை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் வந்து சரியாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பாத அழுத்த சிகிச்சை. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணும் பொழுது உங்களுக்கு சில ரிசல்ட்ஸ் வரும். நிறைய வியாதிகள் குணமாகுது, ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, நல்ல தூக்கம் வருது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத அழுத்த சிகிச்சையில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னுடைய நம்பர் வந்து 9585997284. நன்றி. தொழில் நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறத பற்றி அற்புதமாக பேசினாங்க. நிர்மலா மேடம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது லக்ஷ்மிமா அவர்களை பொன்னாடை போற்றுமாறு வருக வருக என வேண்டுகிறேன்.